அங்க பாரு மிஸ்டர் ரோஹித் என்று கூறியவள் தன்னுடைய கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு மிகவும் பதட்டமாக மொபைல் ஸ்கிரீனை இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு சிசிடிவி கேமராவில் ரோஹித்தின் உருவம் மீண்டும் தோன்றியது. இந்த முறை அவன் ஒரு பெண்ணை பூ போல கவனமாக சுமந்து கொண்டு வெளியில் வந்து காரின் முன்பக்க கதவை திறந்து அதில் அந்த பெண்ணை உட்கார வைத்துவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்பினார். அந்த இடத்தில் வெளிச்சம் சற்று மங்கலாக இருந்ததால் அவன் கைகளில் இருந்த பெண்ணின் முகம் தெளிவாக பதிவாகவில்லை. ஆனால் நித்யாவிற்கு அவன் கைகளில் இருந்த பெண் தான் என்று தெரிந்துவிட்டது. ஏனென்றால் அவள் அப்பொழுது அதே ஒயிட் கலர் லாங் ஸ்கர்ட்டும் ஒயிட் கலர் டிஷர்ட்டும் அணிந்திருந்தாள். 3 நாட்களாக அவள் உடை மாற்றாமல் சாப்பிடாமல் அப்படியே ஐசியூ வாசலிலேயே கிடந்தாள். ஏ நித்யா, மிஸ்டர் ரோஹித் தூக்கிட்டு போற பொண்ணு நீதானே என்று ஜெனி கேட்கவும், ஆமா என்று நித்யா தலையசைத்தாள். அப்பா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உன்னோட மாஸ்க் மேன் மிஸ்டர் ரோஹித் தான். அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குடி, அதனாலதான் அவர் தன்னை யாருன்னு இன்னும் உன்கிட்ட வெளிப்படுத்திக்காம இருக்காருன்னு நினைக்கிறேன் என்று ஜெனி கூறினாள். இருக்கலாம், நிச்சயமா அவர் இப்படி தன்னோட அடையாளத்தை மறைக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்று நித்யாவும் கூறினாள். அது சரிடி, அவர் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணதான் சொன்னார் இல்லையா? அந்த பொண்ணு யாரு என்னன்னு உன்கிட்ட சொன்னாரா? அநேகமா அந்த பொண்ணுதான் உனக்கு வில்லியா இருப்பா என்று ஜெனி கேட்டாள். இல்ல என்று நித்யா மறுப்பாக தலையை அசைக்கவும், நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு நிறைய பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி தெரியும். அவங்க கிட்ட சொல்லி மிஸ்டர் ரோஹித் யாரை லவ் பண்றாருங்கிற விஷயத்த நான் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சு சொல்றேன் என்று ஜெனி கூறினாள். உடனே அவள் கூறியதை மறுத்த நித்யா, இல்ல வேண்டாம் ஜெனி, அந்த பொண்ணு யாருன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்பல. அதோட அவர் யாரா வேணா இருக்கட்டும், அவராலதான் நான் இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு அது போதும் என்று கூறவும், தட்ஸ் ஓகே என்று தோள்களை குலுக்கிக் கொண்ட ஜெனி, எப்படிதான் உன்னால மட்டும் இவ்ளோ நல்லவளா இருக்க முடியுதோ தெரியலப்போ. நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நான் மட்டும் ஒரு பையனா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோ, நிச்சயமா உன்னைதான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று ஜெனி கூறினாள். அவள் கூறியதை கேட்டு புன்னகைத்த நித்யா, இந்த ஜென்மத்துல முடியாது, அடுத்த ஜென்மத்துல பார்க்கலாம் என்று கூறியவள் அவளிடம் விடை பெற்று ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள். பெரியப்பாவிற்கு இப்பொழுது ஓரளவு குணமாக இருந்தது. ஆனால் அவரால் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. நல்ல வேளை மாஸ்க்மேன் அவருடைய உதவிக்காக 2 ஆண் நர்சுகளை நியமித்திருந்தார். அவர்கள் அவரை தூக்கிக் கொண்டு பாத்ரூமுக்கு செல்ல மிகவும் உதவியாக இருந்தார்கள். அவள் தன்னுடைய பெரியப்பாவை பார்ப்பதற்காக அவர் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். அங்கு குணா பெட்டில் எழுந்து உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்தவுடன், எப்படி இருக்கீங்க பெரியப்பா என்று அன்புடன் விசாரித்தாள் நித்யா. நான் நல்லா இருக்கேன்டா. அம்மாடி நித்யா, இப்படி வந்து உட்காருமா. நான் இன்னும் எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருப்பேன்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள இவ்ளோ நாளா என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொல்லிடுறேன் என்று அவர் பீடிகையுடன் ஆரம்பிக்கவும், நித்யா குழப்பத்துடன் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே அவருக்கு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். உங்க அப்பா சாகல நித்யா, அவர் உயிரோட தான் இருக்காரு என்று குணா கூறினார். அவர் கூறியதை கேட்டவுடன் நித்யா அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டாள். சிறிது நேரத்தில் சுதாரித்துக் கொண்ட அவள், என்ன பெரியப்பா சொல்றீங்க? நிஜமாவா? எங்க அப்பா தான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாருன்னு சொன்னீங்களே என்று அவள் நம்ப முடியாமல் கேட்கவும், இல்ல நித்யா, எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இந்த விஷயம் தெரிய வந்தது. நாங்க எல்லாருமே அவர் இறந்து போயிட்டதா தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் கனடாவில் இருக்கிற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேரு நிதிஷ்குமார். இவ்வளவு விவரம் தான் எனக்கு தெரியும். மத்தபடி அவர் இப்ப எந்த யூனிவர்சிட்டியில வேலை பார்த்துட்டு இருக்காரு, எங்க தங்கி இருக்காரு, இதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. உங்க அம்மா கர்ப்பமா இருக்கும்போது உங்க அப்பா அவளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. அப்ப போனவர் தான், அதுக்கப்புறம் வரவே இல்ல. இங்க உங்க அம்மா அவரையே நினைச்சுக்கிட்டு இருந்தா. நீ பிறந்த உடனே அவளும் போய் சேர்ந்துட்டா. அதனால உங்க அப்பாவை பத்தின எந்த டீட்டெயில்ஸும் எங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்ப சமீபத்துல என்னோட தூரத்து தம்பி ஒருத்தன் கனடாவுக்கு போனா. அவன் தான் இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். இத உன்கிட்ட சொன்னா நீ இதை எப்படி எடுத்துப்பியோன்னு எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல என்று குணா கூறினார். இவ்வளவு நாட்களாக தன்னுடைய பெரியப்பாவை தவிர தனக்கென்று எந்த சொந்தமும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்த நித்யாவிற்கு தன்னுடைய அப்பா இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்ற செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அவரை பற்றிய மேலும் விவரங்களை அவள் தெரிந்து கொள்ள விரும்பினாள். அதனால் அவள் தன்னுடைய மொபைலை எடுத்து குணா தன்னிடம் கூறிய அனைத்து விஷயங்களையும் மாஸ்க்மேனுக்கு அனுப்பிவிட்டு குணாவிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பினாள். அன்று இரவு, பேபி கேர்ள், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? உன்னை வெளியில விடவே எனக்கு மனசு வரல.
என்னோட மொபைல் மாதிரி உன்னை எப்பவும் என் கூடவே வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று கூறினான். அவன் கூறியதை கேட்டவுடன் வெட்கப்பட்டு சிரித்த நித்யா, உங்களுக்கு மிஸ்டர் ராகவ தெரியுமா என்று கேட்டாள். தெரியும்னு நினைக்கிறேன் என்று அவன் ஒரு தெளிவற்ற பதிலை கூறினான். ராகவும் மாஸ்க்மேனும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். வேண்டுமென்றேதான் அவன் தன்னிடம் அவ்வாறு கூறுகிறான் என்பதை புரிந்து கொண்ட அவள், சரி அவரை விடுங்க, எனக்கு ஒரு டவுட், நான் அக்ஷயா மேல கேஸ் போட முடியுமா என்று கேட்டாள். அக்ஷயா மேல என்ன கேஸ் போட போற என்று கேட்டான். பாவம் எங்க பெரியப்பா, அவர்கிட்ட இவ ஏடகுடமா பேசி அவரை டென்ஷன் படுத்தி அவர் மேல சுடு தண்ணிய கொட்டிருக்கா. அது மட்டும் இல்ல, அவர் இன்னும் சாகலையான்னு என்கிட்டயே கேட்டா. அதனாலதான் அவ மேல கேஸ் போடலாமான்னு கேட்டேன் என்று நித்யா கேட்கவும், நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் தான் கேட்பாங்க. அவ பேசுனதுக்கோ இல்ல வெந்நீரை தூக்கி ஊத்துனதுக்கோ எந்த எவிடன்ஸும் கிடையாது. வேணும்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்னு வேணா கேஸ் போடலாம். ஏன் அவளை பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? நான் வேணா உனக்கு வேற ரூட்ல ஹெல்ப் பண்ணவா பேபி கேர்ள் என்று அவன் கேட்டான். இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். எங்க பெரியப்பா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த உடனே பெரியம்மா அவர்கிட்ட கோபிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. என்னையும் அக்ஷயாவையும் வளர்க்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்ப அக்ஷயாவும் அவங்க அம்மாவும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு அவரை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்க. சின்ன வயசுல என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க பெரியப்பாவ இப்ப நான் பத்திரமா பாத்துக்கணும்னு நினைக்கிறேன் என்று நித்யா கூறவும், தாராளமா நீ அவரை பாத்துக்கலாம், நானும் உன் கூட இருக்கேங்கிறத மறந்துடாத என்று மாஸ்க்மேன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவனுடைய மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை எடுத்து பார்த்தவன், நித்யா, நீ என்கிட்ட கேட்ட தகவல் வந்துருச்சு. மிஸ்டர் நிதிஷ்குமார், வயசு 52, கனடாவில் இருக்கிற டெக்சாஸ் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு மகனும் இருக்கான். அவர் வைஃபை பத்தி எந்த டீட்டெயிலும் கலெக்ட் பண்ண முடியல என்று மாஸ்க்மேன் சொல்லவும், அவன் கூறியது அனைத்தையும் அமைதியாக நித்யா கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவள் இதயம் ஆவேசமாக துடித்துக் கொண்டிருந்தது. அவளுடைய முகத்தை உற்று பார்த்தவன், நீ இப்ப என்ன நினைக்கிற பேபி கேர்ள் என்று கேட்டான். அவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஃபேமிலி இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே அவருக்கு இங்க ஒரு ஃபேமிலி இருக்குங்கிற விஷயம் அவரோட வைஃபுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் அவசரப்பட்டு அவரை சந்திச்சா அவரோட ஃபேமிலியில ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது என்று கேட்டாள் நித்யா. அவள் கூறியதை கேட்டு அவள் தலையை வருடி கொடுத்தவன், அவரை பத்தி நீ இந்த அளவு ஃபீல் பண்ற, ஆனா அவர் கர்ப்பமா இருக்கிற உங்க அம்மாவை அம்போன்னு விட்டுட்டு போனதோட மட்டும் இல்லாம ஒரு அப்பாவா உனக்கு செய்ய வேண்டிய எந்த ஒரு கடமையையும் செய்யல. அவர் செஞ்ச இந்த துரோகத்துக்கு நிச்சயம் அவர் பதில் சொல்லியே ஆகணும் என்று மாஸ்க்மேன் கூறினான். இந்த உலகத்துல நல்லவங்களுக்கே காலம் கிடையாது. அவரை பார்த்து எங்க அம்மாவை எதுக்காக விட்டுட்டு போனீங்கன்னு நான் கேட்கணும் என்று நித்யா கூறினாள். கண்டிப்பா கேட்கலாம், இப்ப நீ அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் என்று கூறியவன் அவள் தோள் மீது கையை போட்டு அழைத்துக் கொண்டு உறங்க சென்றார். அந்த வார இறுதியில் திட்டமிட்டபடி கார் ஷோவுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. அன்று அதிகாலையிலேயே அவளுக்கு கால் செய்த ராகவ் மாடல்களுக்கு மேக்கப் டெஸ்ட் செய்வதற்காக அவளை சீக்கிரமாகவே வர சொல்லியிருந்தார். நித்யாவும் வருவதாக ஒப்புக்கொண்டாள். ஆனால் இந்த முறை அவளை பிக்கப் செய்ய வருவதாக ராகவ் கூறியதை அவள் மறுத்துவிட்டுத்தான் பேருந்திலேயே வந்துவிடுவதாக கூறி சொன்ன நேரத்திற்கு முன்னதாகவே ஃபங்க்ஷன் நடக்கும் இடத்திற்கு வந்துவிட்டாள். அந்த ஹால் மிகவும் பரபரப்பாக இருந்தது. இது போன்ற விழாக்களில் நித்யா அதிகம் கலந்து கொண்டது கிடையாது. அதனால் அங்கிருந்தவர்களுடன் அவள் அதிகம் பேசாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்து அங்கிருந்தவர்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் ஒவ்வொரு மாடலாக உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மாடல் அவளுக்கு அருகில் வந்து, ஹலோ, உங்க பேர் என்ன? நீங்க நியூ மாடலா என்று விசாரித்தாள். முதலில் நடந்த கார் ஷோவில் நித்யா மேக்கப் போட்டுவிட்ட பெண்களில் இந்த பெண்ணும் ஒருத்தி. ஆனால் இவளுக்கு தன்னை இப்பொழுது அடையாளம் தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டாள். அதற்கு காரணம் அவளுடைய ட்ரெஸ் தான். அவள் முன்பு தனக்கு முற்றிலும் பொருத்தமில்லாத ஆடையையும் பெரிய சைஸ் கண்ணாடியையும் அணிந்து கொண்டு வந்திருந்தாள். ஆனால் இப்பொழுது மாஸ்க்மேன் அவளுக்காக வாங்கி கொடுத்திருந்த ஆடைகளிலிருந்து ஒரு அம்பர்லா சுடிதாரை போட்டுக்கொண்டு வந்திருந்தாள். இல்ல, நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று நித்யா புன்னகையுடன் கூறினாள். அதை கேட்டவுடன் அந்த மாடல் புன்னகையுடன், அப்படியா? எப்பவும் மிஸ்டர் ராகவ் சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து செய்வாரு. ஆனா போன தடவை அவர் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்தாரு பாருங்க, அவங்கள பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க அப்படி இல்ல, ஒரு மாடல் மாதிரி ரொம்ப சூப்பரா அழகா இருக்கீங்க என்று பாராட்டினாள். அவள் கூறியதை கேட்ட நித்யா எதுவும் சொல்லாமல் தலையை மட்டும் அசைத்தாள். அவள் இங்கு வேலை செய்வதற்காக வந்திருக்கிறாளை தவிர யாருடனும் சண்டை போடவோ அல்லது மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கவோ வரவில்லை. அதனால் அவள் அமைதியாக இருந்தாள்.
இந்த கார் மாடல் ஷோவில் 30 மாடல்கள் கலந்து கொள்வதாக இருந்தார்கள். காலை 10 மணிக்குள் அனைத்து மாடல்களும் வந்துவிட்டார்கள். அவர்களை தொடர்ந்து ராகவும் வந்துவிட்டான். அவ்வளவு நேரம் கசகசவென்று சத்தமாக இருந்த அந்த இடம் ராகவை பார்த்தவுடன் அப்படியே கப் சிப் என்று மாறிவிட்டது. உள்ளே நுழைந்தவுடன் அவன் கண்கள் பரபரப்பாக யாரையோ தேடியது. ஒரு ஓரமாக உட்கார்ந்திருந்த நித்யாவை பார்த்தவுடன் அவன் முகம் மாறியது. அங்கே நின்றவாறே தன்னுடைய ஆள்காட்டி விரலை நீட்டி, "ஏ, இங்க வா" என்று கட்டளையிட்டான். உடனே அங்கிருந்த அனைவரின் பார்வையும் நித்யாவின் மீது திரும்பியது. ஐயோ பாவம், இன்னைக்கு இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் மிஸ்டர் ராகவ் கிட்ட மாட்டிக்கிட்டா. இன்னைக்கு இவன் நல்லா வாங்கி கட்டிக்க போறா என்று ஒரு மாடல் தனக்கு அருகில் இருந்தவளிடம் கிசுகிசுத்தாள். ஆமா, அந்த பொண்ணை பார்க்கும்போதே ரொம்ப அப்பாவியா இருக்கு. இவர் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைச்சா போதும், அன்னைக்கு முழுக்க அவங்கள வச்சு செஞ்சிருவாரு. இன்னைக்கு இந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு போல என்று அந்த பெண்ணும் கூறினாள். அதற்குள் நித்யா எழுந்து ராகவருக்கு அருகில் சென்று, "என்னை கூப்பிட்டீங்களா மிஸ்டர் ராகவ்?" என்று கேட்டாள். "போன தடவையே நான் உன்னை ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொன்னேன் இல்லையா? இது என்ன கோனி பையில ட்ரெஸ் தச்சு போட்டு வந்திருக்க? இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வருவியா?" என்று ராகவ் முகத்தை அஷ்டகோணலாக வைத்துக் கொண்டு கூறினான். அவ்வளவு பேர் முன்பு அவன் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு என்னவோ போல ஆகிவிட்டது. அனைவரும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த அவளுக்கு கோபத்தில் முகம் சிவந்து விட்டது. "ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன?" என்று அவள் கோபமாக கேட்கவும், "இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு" என்று கூறியவன் திடீரென்று அவளுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அந்த ஹாலுக்கு வெளியே சென்றார். ராகவின் இந்த செயலை பார்த்தவுடன் அங்கிருந்த மாடல்கள் அனைவரும் வாயடைத்து போனார்கள். பெண்கள் விஷயத்தில் அவன் எப்படிப்பட்டவன் என்று அங்கிருந்த அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சாதாரண மேக்கப் ஆர்டிஸ்டின் கையை பிடித்து அவன் இழுத்துக் கொண்டு செல்வதை பார்த்துதான் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே அவர்கள் அதை பற்றி காசிப் பேச ஆரம்பித்தார்கள். தங்களுக்கு அருகில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு, "நித்யா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்" என்று கூறினான் ராகவ். "மிஸ்டர் ராகவ், என்ன பண்றீங்க? எதுவா இருந்தாலும் அங்கேயே கேட்க வேண்டியதானே? எதுக்காக என் கையை பிடிச்சி இங்க இழுத்துட்டு வந்தீங்க?" என்று வெளியில் வந்த நித்யா கோபமாக கேட்கவும், "அன்னைக்கு கிளப்ல இருந்து உன்னை என் தம்பி ரோஹித் தான் டிராப் பண்ணினானா?" என்று ராகவ் கோபமாக கேட்டான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.